இப்போ மத்திய அரசோட ஒரு அமைப்பான செபி வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமாக ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க, சர்க்குலேஷன் விட்டுருக்காங்க. டிஜிட்டல் கோல்டில் யாராவது இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா செபி பொறுப்பு கிடையாதுன்னு. அப்போ இந்த டிஜிட்டல் கோல்டெலாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன ரூல்ஸ் இருக்குது? நம்ம வந்து அதை நம்பி எப்படி வாங்குறது? அதில் எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை. நம்மளுக்கு வந்து கடையிலையும் பொருள் வாங்கலாம், அமேசான்லேயும் பொருள் வாங்கலாம். அப்போது அமேசானுக்கு ரெகுலேட்டிங் அத்தாரிட்டி இருக்கா? இப்போ ரீசெண்டாக அது சம்மந்தமாக நான் ஒரு ஆர்டிக்கல் படிக்கும்போது, இப்போ இந்த கோல்டு ரேட்டு இதனாலலாம் ஏறுது, எப்பப்பெல்லாம் ஏறுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ ரீசெண்டாக நம்ம இப்போ பேசுகிற நேரத்தில் 26th of November 4 நாளுக்கு முன்னாடி ரஷ்யா வந்து அவங்களோட ரிசர்வ்ஸ்லேருந்து 2200 டன் கோல்டை விற்றுருக்காங்க. விற்றதுனால நீங்கள் சொல்கிறது பார்த்தா ஃபியூச்சரில் உன் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் வச்சிருக்குன்னு கேட்குறதுக்கு பதிலாக உன் அக்கௌண்ட்டில் எவ்வளோ தங்கம் இருக்குன்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு தோணுது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, உங்கள் கஸ்டமர் அக்கௌண்ட் பேலன்ஸில் 10 கிராம் இருக்குன்னா அந்த 10 கிராம் எங்களோட வால்ட்டில் தான் இருக்கும். வால்ட் எங்கே இருக்கும்? வால்ட் வந்து இப்போ நிறைய பார்ட் டைம் ஜாப்னு சொல்லி ஒரு ஆப்லாம் இருக்குது, அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி அமௌண்ட் போட்டுகிட்டே வந்துருந்தோம்னா திடீர்னு லாகின் பண்ணும்போது லாகின் பண்ண முடியாது, வித்ட்ரா பண்ண முடியாது. அப்போ அந்த மாதிரி ஏதாவது ஆப்பில் ஏதாவது கோளாறு வந்துருச்சுனாலோ, இல்லை ஆப்பையும் மொத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டீங்கனாலோ, நான் வாங்கினதுக்குன்னு என்ன ப்ரூஃப் இருக்குது? நான் பார்த்தா அதெல்லாம் பொய்யாயிருமா? இல்லை நான் வாங்கினதுக்குன்னு என்ன ப்ரூஃப் இருக்குது? நெக்ஸ்ட் என் தங்கத்தை நான் எப்படி வாங்குறது? எப்போவுமே என்னோட கஸ்டமர்ஸ்க்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா,